Hi students, welcome to UDMAX. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து உங்களோட 12th computer science studentsக்கான study plan. So 2.5 days இருக்கு. So இந்த 2.5 days வந்து எப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்ணி 70 out of 70 ஸ்கோர் பண்றது அப்படின்ற ஸ்டடி பிளான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ உங்களோட ஸ்டடி பிளான் நீங்க எப்படி செட்டப் பண்ணும் அப்படின்னா, ஸோ இன்னைக்கு ஒரு ஹாஃப் டே இருக்குல்ல, ஸோ இந்த ஹாஃப் டேல ஃபர்ஸ்ட் வந்து எல்லா சாப்டர்ல இருக்க 1 மார்க்ஸும் கவர் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்ஸ் பாருங்கள். ஸோ 2 மார்க்ஸ் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு எல்லா இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸும் கவர் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து எல்லா 2 மார்க்ஸையும் பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டே 1. ஸோ டே 1 வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் உங்களோட 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் பாருங்கள். ஸோ 5 மார்க்ஸ் பார்த்துட்டு அப்புறம் 3 மார்க்ஸோட பார்க்கலாம். அண்ட் 3 மார்க்ஸ் பார்த்துட்டு 5 மார்க்ஸும் பார்க்கலாம். ஸோ எந்த பேட்டர்னில் வேணால் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் ஈச் சாப்டர். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா தான் இந்த 1.5 டேஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக 70 out of 70 ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்க்கு அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களை ரீச் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் டே 2ல நீங்கள் என்ன பண்ணணும்னா திருப்பியும் அகெயின் வந்து ரிவிஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டே படித்தது 2 மார்க்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் டே வந்து கண்டிப்பாக ரிவிஷனுக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரிவிஷன் நீங்கள் என்ன பண்ணணும்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து போட்டு பார்க்கலாம். அண்ட் ரிவிஷனுக்கு வந்து எல்லா படித்த கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டம்லேருந்து 3rd ரிவிஷன் வரையும். ஸோ 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஸோ எல்லாமே வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் டே வந்து கண்டிப்பாக ரிவிஷனுக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் இந்த 1.5 டேலேயே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடணும் போர்ஷன். லாஸ்ட் டே வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிவிஷனுக்குன்னு வச்சுக்கணும். ஸோ வச்சிங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ இது படிச்சிருக்கோம். ஸோ ரிவைஸ் பண்ணும்போது தான் தெரியும் எந்தெந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு. அண்ட் கோடிங்லாம் இருந்துச்சுன்னா எக்ஸாம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து எழுதி பாருங்கள். ஏன்னா மிஸ்டேக்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனாலேயே உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து மிட் ஆகலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக 2.5 டேஸை இந்த பேட்டர்னில் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். ஸோ 70 out of 70 எய்ம் பண்ணி படிங்க. அப்போ தான் நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.